ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆம் தேவ ஜனமே, அவருடைய வேதம், அவரால் எழுதப்பட்டிருக்கிற வேதம், இந்த வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது, தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் எப்படி முறிக்கப்படும், வியாதியிலிருந்து நாம் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது, வேதனையிலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆவது, திருமண காரியங்கள் எப்படி நடப்பது, குழந்தை பாக்கியம் எப்படி உண்டாகும் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஆணித்தரமாக ஆழமாக என்ன செய்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மாறாக இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் விட்டுவிட்டு இதை ஏதோ ஒருவருக்கு எழுதினது போல இதை எடுத்தவர்கள் எல்லாம் புறஜாதிகள் என்று சொல்லி நாமே ஒரு கதையை கட்டிக்கொண்டு உங்களை நீங்களே இந்த வருடத்தில் கெடுத்து கொள்ளாதபடிக்கு இந்த வேதத்தை கையில் எடுங்கள். உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறுவதற்குரிய வழி இதிலே தான் இருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நினைத்து பாருங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ள ஒரு ஸ்திரீயை நினைத்து பாருங்கள். எல்லாருடைய சாபத்தை கர்த்தர் ஒருவர் தான் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை அறிவீர்கள். பாவியாய் இருந்த சகேயு வீட்டிற்கு இயேசுதான் சென்றார். பாவியாய் இருந்த மரியாள் வீட்டிற்கு இயேசுதான் சென்றார். ஆம் தேவ ஜனமே, பாவத்தை மாற்றுவதற்குரிய கிருபை அவரிடத்துல இருக்கிறது. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய கிருபை அவரிடத்துல இருக்கிறது. வியாதியை சுகமாக்கக்கூடிய கிருபை இருக்கிறது. எனவே இந்த வேத வசனங்களை தியானியுங்கள். கைகளிலே வேதத்தை எடுத்து காலையும் இரவும் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும். வேதத்தை தள்ளிவிட்டு உங்களுடைய தேவ பக்தி இருந்தால் அது சுத்தமான தேவ பக்தி அல்ல, அது அவபக்தியாய் மாறிவிடும். மனிதர்களுடைய ஜெபங்களை ஜெபங்களாக சொல்லாதபடிக்கு வேதத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து உங்களுக்குரிய ஜெபங்களாய் மாற்றி ஜெபியுங்கள். பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே நாங்கள் அந்நிய காரியமாய் நினைக்காதபடிக்கு அனுதினமும் வேதத்தை நாங்கள் வாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ராஜா, அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.